தியான சமாதி நிலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மனதினுடைய பியூரிஃபிகேஷன் தான். எவ்வளோ பியூர் ஆகுது, மனக்கிலேசம், மன அழுக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரம்மக்கல்ல முக்கியமாக அந்த காமலோகத்துக்கும் இதுக்கும் ரூபலோகம் பவர் ஆகுறதுன்னா ஒரு வாரம் இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தியான சமாதி நிலையில வந்து உட்காந்துட்டே கண்ணை மூடி இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம நார்மல் ஒர்க் பண்ணலாம். அது வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது போகவே போகாது. 1ஆம் தியான சமாதி நிலையில் இருக்கிறவங்க வந்து ஒரு சந்தோஷமான நிகழ்வு, அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமான நிகழ்வை யோசித்தவுடன் அவங்க பாடி ரீசார்ஜ் ஆகிடும். ஒரு பேட்ரி போல். அவங்க போயிட்டு சாப்பிட்டு அதை வந்து டைஜஸ்ட் பண்ணி இதை எடுக்கணும்னு தேவை கிடையாது. அப்படியே வந்து அவங்க இப்படி நகர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அந்த ஒளி வந்து இப்படி கொஞ்சம் இப்படி வரும். அதாவது ஒளி வந்து அவங்க கூட மூவ் ஆகாது. அந்த ஒளி வந்து அப்படி புரியுதுங்களா, ஒளி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய புத்த துறவிகள் வந்து எதுக்கு தியானம் மெயினாக மேற்கொள்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கறைக்கு உடனே போக முடியலனா கூட ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து அந்த சுத்த வாசம், இந்த ஐந்து சுத்தமான பியூரான இடங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேலே போயிட்டே இருப்பாங்க. தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ரியர்சுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யான்னு பார்த்தீங்கன்னா சமண அரிய பிரம்மா அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். சார், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள இந்த உயிர்களை பற்றியும் மற்ற உயிர்களை பற்றி புத்த மதம் என்ன சொல்லுது? பரித்தப பிரம்மா அப்படின்னா என்னன்னா, ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் தியான சமாதி நிலையில் அதே மாதிரி 3 வர்க்கம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டடாக வந்து அந்த 2ஆம் தியான சமாதி வந்தவங்களுக்கு தெரியும். ஒரு கொஞ்சமாக வந்திருக்கும், லிமிட்டாக வந்திருக்கும், மீடியமாக வர்றது இருக்குது, ஒரு பவராக வர்றது இருக்குது. இப்போ பவராக வர்றதுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தியான சமாதி நிலையில் வந்து உட்காந்துட்டே கண்ணை மூடி இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம நார்மல் ஒர்க் பண்ணலாம். அது வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது போகவே போகாது. ஒரு வாரமாவது அப்படியே இருக்கும். அப்போ வந்து நமக்கு தெரியும். இப்போ 3 நாள் இருக்குது அப்படின்னா வந்து மீடியமாக இருக்க மாதிரி வந்துட்டு உடனே போகுது, இல்லை ஒரு நாளைக்குள்ளே உடனே வந்து போயிடுது அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா மீடியம், அதாவது இல்லை லிமிட்டடாக கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த தியான சமாதி நிலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மனதினுடைய பியூரிஃபிகேஷன் தான். எவ்வளோ பியூராகுது, மனக்கிலேசம், மன அழுக்குகள் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரம்மக்கல்ல முக்கியமாக அந்த காமலோக இதுக்கும் ரூபலோகத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 புலன்கள் நம்ம சொல்லியிருக்கோம். 5 புலன்கள் ப்ளஸ் மனது, 6 புலன்கள் புத்தத்தில். இந்த ரூபலோகத்தில் வந்து 3 புலன் தான் ஒர்க் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 11 கரெக்ட். 12லேருந்து பார்த்தீங்கன்னா 3 புலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வீக சிந்தனை, தெய்வீக பார்வை, தெய்வீக கேள்வி. ஆனால் வந்து அவங்களுக்கு ஸ்மெல்லு தெரியாது. அவங்க உலகங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்மெல் இருக்கணும்னு தேவை கிடையாது. ஸ்மெல் அவங்களுக்கு தெரியாது. சாப்பிட மாட்டாங்க வாயில், ஏன்னா வந்து டேஸ்ட் வராது. உடம்பும் வந்து உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வலியுமே வராது. தென்றல் காற்று அடித்தாலும் அவங்களுக்கு தெரியாது. உணர்வு இருக்காது. கரெக்ட். அப்போ உணர்வு இல்லை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அந்த காம உணர்ச்சிகளுக்கு வந்து அடிமையாக மாட்டாங்க. அவங்க மைண்டு வந்து ரொம்ப ஃப்ரீனஸில் தான் இருக்கும். அந்த பிறந்ததுலேருந்து அங்கே தோன்றியதுலேருந்து இறப்பு வரை பார்த்தீங்கன்னா அவங்க அந்த தியான சமாதி நிலை சொன்ன பார்த்தீங்களா, அது ஒரு பரவச நிலை தான். 1ஆம் தியான சமாதி நிலை ஒரு பரவச நிலை, 2ஆம் அது மாதிரி அந்த பரவச நிலையிலே இருப்பாங்க அவங்க. அதே மாதிரி அந்த உடம்பு எப்படிங்க எனர்ஜி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இப்போது உதாரணத்துக்கு 1ஆம் தியான சமாதி நிலையில் இருக்கிறவங்க வந்து ஒரு சந்தோஷமான நிகழ்வு, அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமான நிகழ்வை யோசித்தவுடன் அவங்க பாடி ரீசார்ஜ் ஆகிடும். ஒரு பேட்ரி போல். அவங்க போயிட்டு சாப்பிட்டு அதை வந்து டைஜஸ்ட் பண்ணி இதை எடுக்கணும்னு தேவை கிடையாது. இப்போ என்னென்னா 15ல் வந்து பார்த்தீங்கன்னா பரித்தப பிரம்மதேவா பிரம்மா அப்படின் போது பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட்டாக அப்படியே தெரியும், பிளிங்க் ஆகும், அது மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்பமானப பிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா 16 அப்பமானப பிரம்மா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னும் கொஞ்சம் அப்படியே பலன்னு அடிக்கும். ஃபஸ்ட்டு இப்படியே இருந்தது, இன்னும் கொஞ்சம் அடிக்கும். அதுக்கப்புறம் அப்பசரா பிரம்மதேவா அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க 17 அப்பசர பிரம்மதேவா வந்து என்னென்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, அப்படியே வந்து அவங்க இப்படி நகர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அந்த அந்த ஒளி வந்து இப்படி கொஞ்சம் இப்படி வரும். அதாவது ஒளி வந்து அவங்க கூட மூவ் ஆகாது. அந்த ஒளி வந்து அப்படி புரியுதுங்களா? ஒளி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ அந்த இன்னொன்று வந்து அப்பசரா பிரம்மதேவாவில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பிரபஞ்சம் அழிந்து இன்னொரு பிரபஞ்சம் வருகிறது நம்ம சொல்லி பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அது வந்து அப்போது ஒரு பிரபஞ்சத்திலிருந்து இன்னொரு பிரபஞ்சத்துக்கு வந்து பாயக்கூடிய சாகாமல் பாயக்கூடிய ஆற்றல் படைத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பசர பிரம்மதேவா தான். அப்போது அவங்க வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது ஒரு பிரபஞ்சம் வந்து ஒருமைக்கு வந்துடும். ஒருமைக்கு வந்த உடனே அழுத்தி ஃபுல்லாக காம்பேக்டாக இருக்கும். அதில் கூட அவங்க பூந்து சாகாமல், ஏன்னா அவங்க உடம்பு வந்து அந்த ஆட்டம்ஸ் அது வேற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த அந்த இது வந்து அதில் பூந்து அடுத்த இதுக்கு வந்து முதல் தோன்றுகின்ற ஜீவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்பசர பிரம்மதேவாவாக இருப்பாங்க. அப்புறமா அவங்க வந்து பிரம்மனாக வருவாங்க. பிரம்மன்னா அதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து 18 வந்து பார்த்தீங்கன்னா பரித்த சுப பிரம்மதேவா அப்படிங்கிறது. அது வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷைனிங் இருக்கும். ஷைனிங் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த புகழ் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு புகழ், அதான் என்ன சொல்கிறது, அவங்க இதில் வந்து என்ன சொல்கிறது, அவங்கள புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி புகழ் இருந்துக்கிட்டே இருக்கும். புகழ் வந்து இங்கே நம்ம லோகத்தில் இருக்கணும்னு தேவை கிடையாது. அவங்க லோகத்தில் அந்த புகழ் வந்து இருக்கும். இப்போ இவங்க வந்து மற்ற பிரம்மாக்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்சுவலாக புகழை வந்து விரும்பாதவங்க. அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க ஒர்க்கு. இப்போ தியானத்தில் இருக்காங்கன்னா தியானத்திலே இருப்பாங்க. ஒரே இடத்துலேயே நகராமல் இருக்கக்கூடிய ஆள். ஏன்னா உடம்புல உணர்ச்சி கிடையாது. ஸோ அதே மாதிரி அதுக்கப்புறம் 19 வந்து பார்த்திங்கன்னா அப்பமான சுப பிரம்மதேவா அப்படிங்கிறது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்றது, அடைக்க முடியாத புகழில் இருப்பாங்க. புகழ்ச்சி இல்லைன்னா வந்து அந்த மாதிரி, அதாவது அவங்க அப்போ வந்து இது எல்லாமே வந்து 3ஆம் தியான சமாதி நிலை. 3ஆம் தியான சமாதி நிலை அடைந்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பியூரான ஒரு ஹாப்பினஸ், சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா? அது பேராசை இல்லாத சந்தோஷம். அதாவது ஆசைகளை துறந்தது அதானே? ஆமாம், ஆசைகள் திறந்தது. அது ரொம்ப லாஸ்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பியூரான ஒரு சந்தோஷம், வந்து பயங்கரம் பியூராக இருக்கும், கிளியராக இருக்கும். அந்த இது இருக்கும். அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா, 3ஆம் தியான சமாதி நிலை எப்படி இருக்கும்னா, இப்போ இந்த ஃபார்முலா ரேஸ் கார் இருக்குது பார்த்தீங்களா? ஃபார்முலா ரேஸ் காரில் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 100 கப்பு அட் அ டைம் வின் பண்ணுறீங்க. அந்த சந்தோஷம் இருக்கும். இப்போ நீங்கள் உங்களுக்கு 100 கப்பு கையில் கொடுக்குறாங்க. அப்போ என்ன சந்தோஷம், நீங்கள் வந்து இந்த பிரபஞ்சம் இந்த உலகத்திலே டாப்பு மேலே நிற்கிற மாதிரி, இமயமலை மேலே நிற்கிற கணக்கு, அந்த என்ன ஃபீலிங் இருக்குமோ அந்த ஃபீலிங் தான் அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும், பிறப்பில் தோன்றலிலிருந்து இறப்பு வரை இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் சுபகிண்ண பிரம்மதேவா அப்படி 20 கரெக்ட் 20. அது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவங்களுடைய புகழ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தெரிச்சிக்கிட்டு பறக்கும் அப்படியே. அதாவது புகழ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அது பின்னா என்னென்னா அவங்க மேபி என்ன சொல்கிறது, புதுசாக ஏதாவது வியக்கிற மாதிரி செய்துட்டு இருக்கலாம் அவங்க உலகங்களில். ஸோ இது வந்து எல்லாமே 3, அதாவது 3ஆவது தியான சமாதி நிலையில் லிமிட்டாக இருக்கிறது, மீடியமாக இருக்கிறது, அதே மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறது நம்ம 4ஆம் தியான சமாதி நிலை. இது புத்தர் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இந்த பிரம்மாக்கள்லாம் இருக்காங்களா அப்படிங்கிறது வந்து நம்ம கேள்வி வரும். புத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தியானம் பண்ணிக்கோங்க. இது பேர் வந்து பிரம்ம விகார தியானம்னு சொல்லுவாங்க. விகாரம்னா இப்போ பீகார்னு இருக்குது, விகார்னா புத்த விகாரம். விகார்னா என்னென்னா வீடுன்னு அர்த்தம். பிரம்மன் வசிக்கின்ற அந்த வைப்ரேஷனில் இருக்கும். பிரம்ம விகார தர்மம் அப்படின்னு சொன்னால் பிரம்ம விகார மெடிடேஷன் அப்படின்னு இருக்குது. அது வந்து அன்பு தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து 21 பார்த்தீங்கன்னா வேகப்பல பிரம்மதேவா அப்படின்னு இருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறது, பழைய பிறப்புகளில் நிறைய நன்மை செய்திருக்கலாம். நிறைய நன்மை. இப்போ ஒரு டாக்டரே எடுத்துக்கோங்களேன், ஒரு 1000 பேஷண்ட்டோட உயிரை காப்பாற்றிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹார்ட் டாக்டர் வர ஆப்ரேஷன் பண்ணி ஏதாவது அப்படியே காப்பாற்றிட்டே இருந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த பிறப்பு கிடைக்கலாம். அதே மாதிரி இல்லைனா வந்து இல்லை அப்படின்னா என்னென்னா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னாக்கா, அந்த தியானங்கள், அந்த 4ஆம் தியான சமாதி நிலை, இது வந்து பார்த்திங்கன்னா மன சமநிலையில் இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும். ஓகே, அந்த இது வந்து பார்த்திங்கன்னா வேகப்பல அவங்க வந்து அவங்களுக்கு லைஃப் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் ரிலாக்ஸாக தான் இருக்கும்.
அதுக்கப்புறம் அசன்ய சத்தா 22 பார்த்தீங்கன்னா அசன்ய சத்த பிரம்மதேவா. அப்போ அசன்ய சத்தா அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒரு என்ன ஒரு பொருளை போல அவங்களுக்கு வந்து என்னன்னா அசன்யா அப்படின்னா என்னன்னா உணர்ச்சி, அதாவது உணருதல், அந்த உணருதல் இருக்காது. ஆனால் அவங்க ஒரு ஜீவன். இப்போ கோமா ஸ்டேஜில் இருக்காங்கன்னு வச்சுக்கோ, கோமாவில் படுத்திருக்காங்க, அவங்ககிட்ட அவ்வளோ அப்படின்னாக்கா அவங்களுக்கு புரியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த உணருதல், அந்த அது பேர் என்னது ஆங்கிலத்தில் பெர்செப்ஷன் அப்படிம்பாங்க, உணர்வு இருக்காது. அது இருக்காது. ஆனால் ஜீவன் இருக்காங்க, ஜீவன் இருக்கும், ஆனால் உணர்வு இல்லை, உணர்வு கிடையாது. அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி அங்கே இருப்பாங்க அவங்க. ஆனால் வந்து அவங்க டைம் முடிஞ்ச உடனே இறந்துருவாங்க, கீழே அதான் இறந்துருவாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் பிரம்மலோகம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த கல்பா வந்துடும். 1 மகாகல்பா, 10 மகாகல்பா, 500 மகாகல்பா. ஒரு மகாகல்பானா ஒரு பிரபஞ்சம் தோன்றி மறைந்து இன்னொரு பிரபஞ்சம் வருவதற்கான இடைவேளை தான் ஒரு மகாகல்பா. அப்போது அவங்களுடைய லைஃப் வாழ்நாள் பார்த்தீங்கன்னா மிகவும் பெரிதாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 23 வந்து 23ல் இந்த 23லேருந்து 27 வரைக்கும் 5 இருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த நம்ம புத்த இதில் வந்து அந்த என்ன சொல்கிறது அனாகமி அப்படின்னு லெவல் இருக்குது. இந்த அனாகமி அப்படின்னா என்னன்னா இங்கே திரும்ப மனிதர்களாக பிறக்காத ஜீவன்கள் இருக்காங்க. தியானத்தில் பண்ணி அவங்க மனதெல்லாம் கிளியர் பண்ணி அவங்க வந்து அங்கே தான் பிறப்பாங்க, இந்த 5ல் பிறப்பாங்க. 5ல் பிறந்து அங்கேருந்து அவங்க அருகன் ஆகிடுவாங்க. அருகன்னா புத்தர் மாதிரி அருகன் ஆகிடுவாங்க. பிணைப்புகள் கனெக்ஷன் எல்லாம் இது பண்ணி அவங்க ஃப்ரீ ஆயிடுறாங்க. ஸோ அந்த 5 ஜீவனை வந்து பார்த்திங்கன்னா சுத்த வாசா வாசம் 23லேருந்து 27 வரைக்கும் கரெக்டு. இப்போது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய புத்த துறவிகள் வந்து எதுக்கு தியானம் மெயினாக மேற்கொள்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கறைக்கு உடனே போக முடியலனா கூட ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து அந்த சுத்த வாசம், இந்த 5 சுத்தமான பியூரான இடங்கள், இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சுத்த வாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே ஸ்டார்ட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேலே போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த விடுதலைக்கு போயிடுவாங்க. ஸோ கீழே வர முடியும். மற்ற லோகங்களில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் டைம் முடிஞ்சுன்னா கீழே வரணும். இங்கே அப்படி கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவிஹா பிரம்மலோகம் அப்படின்ட்டு இருக்கு. அவிஹா பிரம்மலோகம்னா என்னென்னா அவங்க வந்து நீண்ட நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப என்ன சொல்ற ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப இதுவாக வாழ்வாங்க அவங்க. அதே மாதிரி அடுத்தது 24 வந்து பார்த்திங்கன்னா அத்தப்ப பிரம்மதேவா அப்படின்னா என்னென்னா அவங்களுக்கு வந்து மனது வந்து பார்த்திங்கன்னா நல்ல சமநிலையில் இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு மனது வந்து ரொம்ப திடமாக இருக்கும். அப்போ வந்து எது நடந்தாலும் அவங்க அதாவது நிகழ்வுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோகங்களில் மட்டும்தான் நடக்குதுன்னு நம்ம எடுத்துக்கூடாது. எல்லா லோகங்களையும் பிரம்மலோகங்களையும் நிகழ்வுகள் நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ அது வந்து அப்போது அந்த இதெல்லாம் வந்து அப்போது மனது வந்து அவ்வளோ திடமாக இருக்கும், மனது உடையாது, எது நடந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் 25 பார்த்திங்கன்னா சுதர்ச அப்படின்றது வந்து தர்ஷன்னா என்ன பார்க்கிறது. அப்போ வந்து அதாவது பார்த்தல் என்றாலும் காண்பிக்கிறது. அதாவது பார்த்திங்கன்னா அவங்கள பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மிகவும் அழகான ஒரு ஜீவன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதர்ஷன். அந்த பேரே நீங்கள் கேட்டுக்கலாம், சுதர்ஷன் அப்படி வைப்பாங்க. அந்த வார்த்தை எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா அந்த பிரம்மலோகத்துலேருந்து வர்றது தான் சுதர்ஷன பிரம்மதேவா, சுதர்ச அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 மகாகல்பா வாழ்கிறாங்க, ரொம்ப நீண்ட காலம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டைம் முடியும். எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே பெர்மனெண்ட்டானது கிடையாது. பெர்மனெண்ட்டுன்னு சொல்கிறாங்க, ஆனால் பெர்மனெண்ட்டுன்னு எதுவுமே கிடையாது. ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே நீர்நிலை, அதான் அந்த 5 தனிமங்கள், அந்த என்ன சொல்கிறது அந்த பஞ்சபூதத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட்டானது எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுதர்சி 26 வந்து சுதர்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து இவங்க பார்க்குறதுக்கு அழகாக இருப்பாங்க. இது 25 வந்து பார்த்திங்கன்னா சுதர்ஷன். ஆமாம், சுதர்ஷனை இவங்க வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருப்பாங்க. இவங்க எப்படின்னா இவங்க வந்து மனது வந்து பார்த்திங்கன்னா மிக அழகாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இப்போ ஒரு இதை வந்து நம்ம வந்து சொல்ல விரும்புகிறோம், ஒரு கோட்பாடுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஐடியா சொல்லணும்னா
புத்தர் எப்போவுமே என்ன பண்ணுவாருனாக்கா ஒரு உதாரணம் கொடுத்து ஓமையெல்லாம் கொடுத்து சொல்லுவார். அப்போ ஏனென்றால் நம்ம புரியணும் அப்படிங்க. இவங்களுக்கு அப்படி கிடையாது. உடனே சொல்றதுக்கு முன்னாடி பார்த்த உடனே அது என்ன பேக்ரவுண்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு அப்போ கிளியர் சைட்டு, கிளியரான அந்த விஷன், கிளியரான பார்வை யாருக்கு இருக்குது அப்படின்னா இந்த பிரம்மாக்கள். ஈவன் மகாபிரம்மா கீழே இருக்கிற மகாபிரம்மா கூட கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 27 அக்கனை நம்ம பார்த்துருக்கோம். கடைசி அப்படிங்கிறது அக்கனாகிறது ஒரு கடைசி இல்லை தொடக்கம் கடைசி புத்த இதில் ஒரு மிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஏனென்றால் ஒரு முடிவு தான் இன்னொன்றுக்கு தொடக்கம். அதனால அக்கனை இட்ட தேவர்கள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் பிரம்மலோகத்திலே டாப் மோஸ்ட். அவங்க அதாவது அந்த மனசமநிலை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க இல்லையா. நம்ம அந்த ஃபீலிங் அதாவது அந்த 4ஆம் தியான சமாதி நிலை நம்ம செய்யும்போது பார்த்தீங்கன்னா அதாவது இந்த விபாசன தியானம் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 3ஆவது நாள்லேருந்து இந்தியன்ஸுக்கு முக்கியமாக ஸ்பெஷல் என்னென்னா 3ஆவது நாள்லேருந்தே அவங்களுக்கு தியான சமாதி நிலை வந்துக்கிட்டே இருக்கும். 1 2 3 அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அதனால் அவங்க அதான் இப்போ ஃபாரினர்ஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த தியான சமாதி நிலை வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். அது ஏன்னு தெரியல, அந்த மண்ணினுடைய மகிமையா என்னன்னு தெரியல, அது மாதிரி இருக்கு. ஓகே, அடுத்தது லாஸ்ட் இப்போ இதோட ரூபலோகம் முடிஞ்சு போச்சு. 27ஓட ரூபலோகம் முடிஞ்சு போச்சு. ரூபலோகம்னா அந்த ஒரே ரூபம் தான். இப்போ இவங்களில் பார்த்தீங்கன்னா பெண் மாதிரி இருப்பாங்களா அப்படின்னா பெண் மாதிரி இருக்க மாட்டாங்க, ஒரு ஆண் மாதிரி தான் இருப்பாங்க. எல்லா பிரம்மாக்களும் கிட்டத்தட்ட ஆண் மாதிரி இருப்பாங்க. அதாவது எப்படின்னா சில பேர் கேட்குறாங்க தாடி வளருமா? ஆமாம், தாடி வளரும். ஆண் மாதிரி இருக்காங்க அப்படிங்கும்போது என்னென்னா தாடி வளரும். இவங்களுக்குள்ள ஏதாவது அட்ராக்ஷன் வருமானா அட்ராக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 4 28 31 வரைக்கும் இது அரூபலோகம். இந்த பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது ரூபம் உடையது பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்றது, இந்த பஞ்சபூதங்களானது. ஆனால் மனது ஒன்று இருக்குது. மனது பார்த்தீங்கன்னா மனது ஒன்று இருக்குது. அந்த மனது எப்படின்னா 28 நம்ம பார்க்கலாம். 28 அந்த லோகம் பார்த்தீங்கன்னா ஆகாசனஞ்சாயத்தன லோகம் அப்படின்னு அப்படின்னா என்னன்னா அதாவது இந்த புத்த இதுபடி பார்த்தீங்கன்னா இந்த இடப்பொருள் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஆகாசம் அப்படிங்கிறது இடப்பொருள். அதுக்கு ஏதாவது விளிம்பு, ஏதாவது பார்டர், ஏதாவது அதுக்கு மேலே போக முடியாதுன்னு ஏதாவது இருக்கா அப்படின்னா புத்த இதில் கிடையாது. புத்த எல்லை இல்லாத, கரெக்ட், எல்லை இல்லாத அந்த ஆகாசம். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தியானம் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா 4 அரூப தியான சமாதி நிலை இருக்குது புத்தத்தில் இருக்கு. 4 ரூப தியான சமாதி நிலை பற்றி பார்த்தோம்னா இதுல அரூபம் இருக்கு. அரூபம் இருக்கு. அரூபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நிலை வந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனது பார்த்தீங்கன்னா எல்லா திசையிலையும் போகும் ஆக்சுவலாக. ஆனால் எந்த திசையில் போனாலும் முடிவு எங்குமே தெரியாது. முடிவு முடிவே வராது. இதை பார்த்தீங்கன்னா முடிவற்ற ஒன்று. இதை ஒரு சூத்திரத்தில் புத்தர்கிட்ட ஒரு தேவா கேட்பாரு. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிதஸ்ஸ அப்படின்னு ஒரு தேவா இருப்பாங்க. பழைய பிறப்பில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு முனிவராக இருந்திருப்பாரு. அவர் இந்த பிரபஞ்சத்தின் எல்லையை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக அவர் கிளம்புவார், ட்ராவல். அப்போ அவர் எப்படி ட்ராவல் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் அவரால் தூரமாக பார்க்க முடியுமோ அங்கே போயிடுவார். அங்கே இவர் போய் அங்கே தோன்றுவார். அப்புறம் அங்கேருந்து அப்படியே போயிட்டே இருக்கார். அப்புறம் அந்த ட்ராவல்லே இறந்து போயிடுறாரு. இறந்ததுக்கப்புறம் ஒரு தேவனாக பிறக்கிறாரு. அப்புறம் அந்த தேவன் தான் பழைய பிறப்பில் யோசிச்சு பார்க்கும்போது புத்தர்கிட்ட கேட்கும்போது புத்தர் சொல்கிறாரு, அதான் அதுக்கு எல்லை கிடையாது, ஏன்னா இது இடப்பொருளுக்கு எல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, அதுக்கப்புறம் 29 பார்த்தீங்கன்னா விஞ்ஞானஞ்சாயதன. விஞ்ஞானம் இப்போ புத்த இதுபடி சயின்ஸ், அதான் விஞ்ஞானம் என்றால் என்னென்னா சித்தம், பியூரான சித்தம் இருக்குது பார்த்தீங்களா. சித்தம் அதாவது மனது தான் சித்தம் என்று சொல்லுவாங்க. புத்த இதில் விஞ்ஞானம் என்றும் சொல்லுவாங்க. 2 ஒன்று தான். அதாவது இப்போ சயின்ஸ் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் என்னது, கம்ப்யூட்டர், செல்ஃபோன், இந்த லைட்டு எல்லாமே எங்கேருந்து மனதுலேருந்து வந்திருக்கு. விஞ்ஞான ஐடியா அங்கேருந்து தானே தோணும். கரெக்ட். அப்போ விஞ்ஞானம், அதனால தான் அது சயின்ஸ் விஞ்ஞானம் என்று சொல்கிறாங்க. அதான். ஸோ நான் விஞ்ஞானம் சாயத்தேன். அப்போ இந்த மெடிடேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடப்பொருள் போயிட்டே இருக்கும் இல்லைங்களா.
அவங்க வந்து ஒரு டைமுக்கு அப்புறம் டயர்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா இடம் வந்து அப்படியே போயிட்டே இருக்கு, அப்படியே எல்லா திசையிலும் போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து டயர்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இடப்பொருள் இனிமேல் பார்க்க வேணாம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இந்த இடப்பொருளில் ஃபில் ஆகிருக்கிறது எது, நிரம்பி இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விஞ்ஞானம், அந்த சித்தம் என்பது மனது தான் வந்து பார்த்தீங்கன்னா மனதுக்கும் புத்தத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து லிமிட் கிடையாது. ஓகே, லிமிட் கிடையாது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மிகவும் சாந்தமாக நம்ம ஃபீல் பண்ணுவோம் நம்ம. ஓகே, 30வது வந்து பார்த்தீங்கன்னா அகிஞ்சன் ஆயத்தனைனா என்னென்னா ஒன்றுமே இல்லாது. இப்போ அதாவது தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இது வரைக்கும் அந்த சித்தம் வந்து பரவி இருக்குது எல்லா திசையிலும் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த சித்தத்தையும் ஆராய்ந்து பார்க்குறோம். அதுக்கப்புறம் அது சரி ஓகே அப்படின்னு டயர்ட் ஆகிட்டு இதுவும் வேணாம் அப்படின்னு உடனே என்ன ஆகுதுன்னா நமக்கு அங்கே வெற்றிடம் வந்து சூன்யம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். சூன்யம்னா என்னென்னா ஆனால் இருக்குது, சூன்யன்றது ஒரு பொருள். புத்த இதுபடி பார்த்தீங்கன்னா சூன்யம்னு சொன்னோம்னா அதில் ஏதோ இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் அதுக்கு பேர் சூட்டியிருக்கும் இல்லைங்களா. ஸோ அது வந்து அது ஒன்று தெரியும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து 31வது இது வந்து பார்த்திங்கன்னா நேவ சஞ்ஞா நா சஞ்ஞாயத்தனா அப்படின்னு ஒன்று அது ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னென்னா இப்போது அங்கே ஒன்றுமே வெற்றிடம் தான் இருக்குது அப்படின்றது மனதுக்கு தெரிஞ்சிடும். நம்ம வந்து 30வது சொல்லிட்டு இருக்கோம். 31க்கு போகிறோம். எப்படி போகிறோம்னு பாருங்கள். 30ல் வந்து வெற்றிடம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ந்து பார்க்குறோம். ஒன்றும் இல்லை அங்கே பொருள். அதாவது மனதனுடைய தன்மை என்னென்னா ஒரு பொருளை ஹோல்ட் பண்ணக்கூடியது இல்லையா. அங்கே ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணும், மனது என்ன பண்ணுதுன்னா டக்குன்னு திரும்பும். யார் இதை வந்து பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த உணர்வு காட்சி இல்லை உணருதல் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு ஆற்றல். அந்த உணருதலையே வந்து அது வந்து பார்க்கும். மிகவும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உணர்றோம், இப்போ தொடுறோம் அப்படின்போது உணர்றோம், நம்ம கிளியராக உணர்றோம். ஆனால் அங்கே வந்து என்னென்னா அதாவது உணருதலும் இல்லை, உணராமலும் இல்லை அப்படின்ற ஒரு லோகம். ஓகே ஓகே சார். அதாவது ரொம்ப மிகவும் ஃபைனாக உணர்வாங்க, உணராத மாதிரியும் இருக்கும். ஓகேங்களா. அதுதான் வந்து கடைசி. அதுலேருந்து அதை ரிலீஸ் பண்ணால் தான் உங்களுக்கு 31க்கு போக முடியும். 31ல் ரிலீஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அந்த அக்கறைக்கு போயிடும். மோட்சம் நிப்பான மோட்சம் என்கின்ற அக்கறைக்கு. ஏன்னா வந்து அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த அரூப லோகத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ரூபம் இல்லை. அந்த உணர்ச்சி அந்த ஐம்புலன்களில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ரூபலோகத்தில் பிரம்மனுக்கு வந்து என்ன சொன்னோன்னா தெய்வீக சிந்தனை, தெய்வீக திங்கிங்கு, தெய்வீக கேளல், தெய்வீக பார்வை இருக்குன்னு சொன்னோம். உடம்பு இல்லை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்லி மனது தான் இருக்கும். அப்போ தெய்வீக பார்வையும் இருக்காது, தெய்வீக கேளலும் இருக்காது, ஒன்லி மைண்டு தான் இருக்கும். அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஜீவன் தான். அவங்க வந்து சிந்திக்க முடியும், ஜஸ்ட் ஏதாவது ட்ரீமிங் மாதிரி எதுனா இருக்கும். ஆனால் லாங் டைம் இருப்பாங்க. ஸோ அந்த கடைசி இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைன்யூட்டாக அந்த உணர்தல் வரும் இல்லையா, அதை ரிலீஸ் பண்ணணுன்னு பண்ணுறவங்க இருக்காங்க. தியானத்தில் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோன்னா உடனே அந்த அக்கறைக்கு போயிடுவாங்க. ஓகே. ஸோ இதுதான் நம்ம வந்து ஆமாம் இதுதான் வந்து அந்த 31 தோன்றலின் நிலைகள் இல்லை புத்த பிரபஞ்சவியல்னு புத்தர் சொல்கிறாரு. இந்த பிரபஞ்சத்தில் இவ்வளோ ஜீவன்கள் தான் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகே சார். உங்களோட நேரத்திற்கும் உங்களோட வார்த்தைகளுக்கும் ரொம்ப நன்றி சார்.